இன்றைக்கி ப்ரோட்டீன் ரிச்சாக செம்ம சைட் டிஷ் ஒன்று பிக்காக பார்த்துடலாம். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு ஒரு 3 to 4 ஹார்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குறைன்னு அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் தெரியாமல் தண்ணி லைட்டாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டேன். பட் ஒன்றும் பாதியாக அரைகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்க்காமல். அதை இட்லி பாத்திரத்தில் சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடில் கடாயில் வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே உப்பு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கிற இந்த கடலைப்பருப்பு பேஸ்ட் அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு கையிலே நல்லா உதிர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வீடியோ எடுத்ததுனால நான் அப்படியே வந்து ஸ்பூனில் தான் நான் வந்து பண்ணிட்டேன். இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லியை தூவி இறக்கணுன்னா நல்ல கமன்னு ப்ரோட்டீன் ரிச்சாக சூப்பரான வடைக்கறி வந்து ரெடி ஆகிடும். இட்லி தோசைக்கு வேறு லெவல் சைட் டிஷ் இது. வடை மீந்து போன வடையில் தான் இதை உடச்சி போட்டு பண்ணணுன்றது கிடையாது. இது ஸ்டீம் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும்.